வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழ். ஆக்சுவலாக சீக்ரெட்ஸ்னு எதுவும் கிடையாது. நாம் கண்டுகொள்ளாமல் விடுற விஷயம்னு ஒன்றா சொல்லலாம். சம்ஹோ இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் நிறைய பேர் அவ்வளோவா சொல்கிறதில்ல. அந்த விதத்தில் தீஸ் திங்ஸ் பிகம் சீக்ரெட்ஸ். இது யாருக்கு முக்கியம்? 20-25 வயசில் சிலது தெரியாது. பட் நீங்கள் 30 வயதை கடந்த பிறகு ஒரு சில விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் தேவை. 40 வயதை கடக்கும்போது 100% இதெல்லாம் கவனிச்சே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம். ஃபர்ஸ்ட் திங், ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்கள். 25 வயசில் நீங்கள் காம்படிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் செய்த ட்ரைனிங், டயட், சப்ளிமெண்டேஷன் பிளான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு அசம்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோம். அதே பர்ஃபெக்ட் பிளான் நீங்கள் ஒரு 3 மாதத்தில் இன்றைக்கி ஃபார்முக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 35 வயசில் நீங்கள் காம்படிஷன் பண்ணும்போது அந்த 3 மாதத்தில் உங்களால் பீக் ஃபார்ம் பெற முடியாது. என்னதான் நீங்கள் அப்போ எடுத்து அதே பிஇடிஸ் அதே ஸ்டஃப்பை நீங்கள் திரும்ப ரன் பண்ணாலும் you might find it little difficult to get into top shape in that same time period. அப்போ ரெடியான அதே 3 மாதத்தில் இப்போ 35 வயசில் ரெடியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணலாம் சார்? நிறையா பண்ணலாம் சார். நோ, that is not the answer. Doing more is not the answer. நீங்கள் அளவுக்கு அதிகமாக பண்ணீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும். 30 வயது ஆன பிறகு படிப்படியாக உடலில் சுரக்கக்கூடிய நேச்சுரல் டெஸ்டோஸ்டரோன் அளவு குறை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நேச்சுரல் ப்ராசஸில் 35-40 வயதுக்கு மேலே எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் 5 விழுக்காடு 5% ஆஃப் லீன் மசில் யூ லூஸ்ன்னு சொல்லுவாங்க. டெஸ்டோஸ்டரோனை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ என்னென்னா லீன் மசில் குறைஞ்சாலே உடலுடைய மெட்டபாலிக் ரேட் குறையும். ஓய்வில் இருக்கும்போது கேலரிஸ் நம்ம எரிக்கிறது சிரமமாகும். உடலில் கொழுப்பு செல்கள் அதிகமாக சேர ஆரம்பிக்கும். I had that problem. டெஸ்டோஸ்டரோனும் குறைய போகுது. டெஸ்டோஸ்டரோன் எப்படி குறையும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 1.5 விழுக்காடு 1.5% டெஸ்டோஸ்டரோன் டிப் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் 40 வயதை கடந்துட்டீங்கன்னு சொன்னால் எவ்ரி இயர் 3% ஃப்ரீ டெஸ்டோஸ்டரோன் லெவல் டிப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீ டெஸ்டோஸ்டரோனுங்கிறது தான் உங்கள் பாடி எவ்வளோ மசில் பில்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும்னு சொல்கிற ஆய்வுகள் இருக்குது. இந்த ஃப்ரீ டெஸ்டோஸ்டரோன் அளவு கணிசமாக குறைய போவதால் 40 வயதுக்கு மேல் ஒரு ஆணுடைய உடல் பலமும் குறையும், தசைகளுடைய தோற்றமும் குறையும், தசைகளை இன்னும் பில்டு பண்ணுறதும் சிரமமாகும், கேலரி எரிக்கிறதும் சிரமமாகும். டெஸ்டோஸ்டரோன் குறைஞ்சதுன்னா பெண் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் டயட் பர்ஃபெக்டாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பாடியில் ஃபேட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய விதமும் உங்களுடைய மிட் செக்ஷன், உங்கள் ஹிப், உங்கள் இடுப்புலேருந்து பாடி ஃபேட் ஸ்டோரேஜினுடைய பேட்டர்ன் வேறு மாதிரி ஆக ஆரம்பித்து தோற்றமும் மோசமாகும், உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். இந்த பிரச்சனை வயதாகும் போது நேச்சுரலாக மசில் லாஸ் ஆகுது, டெஸ்டோஸ்டரோன் டிப் ஆகுது, இதனால் கேலரிஸ் பர்ன் பண்ணுறது சிரமமாகுது, பாடி எப்படி ஃபேட்டை ஸ்டோர் பண்ண போதுங்கிற அந்த ஸ்டோரேஜ் பேட்டர்ன் டிஃபர் ஆகுது, கெட்டிங் இன் டு ஷேப் கெட்ஸ் டஃபர். இந்த நேரத்தில் நீங்கள் அதிக ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட கார்டிசால் கூடி இன்னும் மசில் சிதைவு ஏற்பட்டு கேலரிஸ் பர்ன் பண்ணுறது இன்னுமே சிரமமாயிடலாம். உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் பாதிக்கப்படலாம். ஸோ வென் யூ க்ரோ ஓல்டர், டூயிங் மோர் இஸ் த ஸ்டூபிடஸ்ட் திங் யூ கேன் டூ. இருக்கிறதுக்குள்ளேயே பைத்தியகாரத்தனம் என்னன்னா, நீங்கள் வயதாகும் போது இன்னும் நிறையா செய்யணுங்கிறது. செய்யவே செய்யாதீங்க. கேட்டுக்க. முதல் மிஸ்டர் ஒலிம்பியா பட்டத்தை வென்ற லாரி ஸ்காட் ஒரு விஷயம் சொல்வார். ஆஸ் யூ க்ரோ ஓல்டர், ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் வேண்டாம், இன்டென்சிட்டி இருக்கட்டும், பட் ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் வேண்டாம். ஒரு 10 to 12 ரெப் எப்போவுமே ஹைப்பர்ட்ராஃபிக் செய்கிற மாதிரியே செய்யுங்க. முன்னாடி நீங்கள் 6 reps 4 reps அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்துக்கு பவருக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா as you grow older அது வேண்டான்னு. லாரி இன்னொரு டிப் சொல்கிறாரு. லாரி என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப அன்கன்வென்ஷனலாக தோணும், டெய்லியே ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு. நமக்கு இதை கேட்கும்போது என்னது டெய்லியே ஒர்க் அவுட் பண்ணுறதா, எல்லா மசிலுக்குமா என்னப்பா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது லாரி ஸ்காட்னுடைய கருத்து. அவர் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஸ்குவாட் போடுறீங்க 3 செட், லைட், மீடியம், ஹெவி. ஹெவிங்கிறது 12 ரெப்பிடேஷன் வர மாதிரி, நாட் சூப்பர் மான்ஸ்ட்ரஸ் வெயிட். லைட் அண்ட் மீடியமில் பண்ணும்போது ரெட் மசில் ஃபைபருக்கு ஒர்க் ஆகிடும், வார்ம் அப் ஆகிடும். ஹெவி எக்ஸசைஸ் ஒரே ஒரு எக்ஸசைஸ் போடுறீங்க, கரெக்டாக க்ரோத்துக்கான அந்த ரெப்பிடேஷன் ரேஞ்சில் நீங்கள் பண்ண போகிறதுனால டெஸ்டோஸ்டரோன், க்ரோத் ஹார்மோன் எல்லாமே சுரப்பு ஏற்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு மசிலுக்கும் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள். ஒவ்வொரு மசிலுக்கும் ஒரே ஒரு எக்ஸசைஸ், பெரிய மசிலுக்கு மட்டும். இன்றைக்கி செஸ்ட் ப்ரெஸ் போட்டிருக்கீங்க, லெக் எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கீங்க, ஸ்ட்ரெயிட் ஆர்ம் புல் டவுன் லேட்டுக்கு போட்டிருக்கீங்க, லேட்ரல் ரைசஸ் போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் ட்ரெயின் பண்ணும்போது செஸ்ட்டுக்கு ஃப்ளை போடுங்க.
லெக்குக்கு லெக் எக்ஸ்டென்ஷன் வேணாம், அதுக்கு பதிலாக பார்பெல்லில் ஃப்ரண்ட் ஸ்குவாட் போடுங்க. அதன் பிறகு பேக்கில் புல் டவுன் வேணால் 1 arm டம்பல் ரோ போடுங்க. ஷோல்டரில் லேட்டரல் ரேசஸ் பண்ணால் டம்பல் ப்ரெஸ் போடுங்க, இல்லை ஆர்னோல் ப்ரெஸ் போடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் பண்ணும்போதும் ஒர்க் அவுட்டை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸே போடுங்க. இப்போ என்ன ஆகும், உங்கள் ஜாயின்ட்ஸையும் உங்கள் மசில்ஸையும் ஒரே மாதிரி நீங்கள் தாக்க மாட்டீங்க. தெர் வில் பி ஹார்ட் ஒர்க், பட் தெர் won't be டூ மச் ஆஃப் அ ஹார்ட் ஒர்க். இப்போ என்ன ஆகும், எவ்ரி டே நீங்கள் டெஸ்டோஸ்டரான் சுரப்புக்கும் வழி பண்ணுவீங்க, growth ஹார்மோன் சுரப்புக்கும் வழி பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் ஒர்க் அவுட் 35 நிமிடத்துக்குள்ளே முடிஞ்சிடணுன்றாரு லாரி. இது ரொம்ப அன்கன்வென்ஷனல் ட்ரைனிங். ரொம்ப ஹெவியாக போகாதவங்க, ஏற்கனவே ஃபிட்டாக இருந்தவங்க இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சிலருக்கு கொடுத்துருக்கேன், இட் ஹஸ் ஒர்க்ட். எல்லோருக்கும் ஒர்க் ஆகுமா நிறைய பேர் பண்ணாதான் தெரியும். பட் லாரி ஸ்காட் சொல்கிறதுனால இதையும் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ளலாம். கேலரி கட் நம்ம பண்ணும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இட் ஷுட் நாட் பி டூ ஹார்ட். இதை ஏன் திரும்ப சொல்கிறோன்னா, வயதாகும் போது நம்ம பாடியில் சேஞ்ச் வரலன்னா ஒரு கால் நம்ம ட்ரெயினர் சொல்லலாம், சார் இன்னும் நீங்கள் காப்ஸ் கட் பண்ணுங்க சார். அது அதிக கார்டிசாலை கூட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இன்னுமே மசிலை டேமேஜ் பண்ணும். ஏற்கனவே உங்களுக்கு டெஸ்டோஸ்டரான் கம்மியாக இருக்குது, நேச்சுரலாகவே நீங்கள் மசிலை லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் வேறு கார்டிசால் கூடிச்சுன்னா த அமௌண்ட் ஆஃப் மசில் லாஸ் வில் பி டூ மச். ஸோ ஹார்ஷ் கேலரி கட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் கட்ஸ் கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்மார்ட்டாக தான் பண்ணணும். கேலரி கட்டும் சரி, உங்கள் ஒர்க் அவுட்டும் சரி. ஆஸ் யூ க்ரோ ஓல்டர், ஒவ்வொரு ஒர்க் அவுட், ஒவ்வொரு டயட் ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணும்போது லிசன் டு யுவர் பாடி அண்ட் மேக் த சேஞ்சஸ். டோன்ட் பி டிராஸ்டிக், யூ ஹேவ் டு பி ஸ்மார்ட். நெக்ஸ்ட், சிறு வயதில் ஜென்ரலாக ரெட் மீட் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஜிங்க்கு, செலேனியம், பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்ஸ் இதெல்லாம் அதில் அதிகமாக இருக்கும். இந்த ரெட் மீட் சாப்பிட்ற நிறைய பேர் நல்ல தசை வளர்ச்சி வருது சார், பலம் கூடுது சார்ன்றாங்க. அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். வயதாகும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவே நீங்கள் ஹெல்த்தி பர்சன், உங்களுக்கு கொலஸ்ட்ரால், சுகர் மாதிரி இஷ்யூஸ் இல்லை, யூ ஆல்வேஸ் பீன் ஹெல்த்தி. உங்கள் டாக்டர் க்ளீன் சிட் கொடுக்குறாருன்னா அவ்வப்போது ரெட் மீட் எடுக்கலாம். பட் நிறைய ஃபைபர் எடுக்கணும். அவ்வப்போது ரத்த பரிசோதனை எல்லாம் நீங்கள் செய்துக்குங்க. ஒரு கால் வேண்டாம் சார், ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு உங்கள் டாக்டர் சொல்லிட்டாருன்னா யூ வில் ஹேவ் டு கட் அவுட் ரெட் மீட். அப்போது அதற்கு தகுந்த மாதிரி அந்த வைட்டமின்ஸ், ஜிங்க், செலேனியம் வர மாதிரி மற்ற உணவுகளை நீங்கள் செட் பண்ணணும். அந்த ஃபேட், கொஞ்சம் சேச்சுரேட்டட் ஃபேட், மேபி எக் யோக்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க, ஃபிஷ் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவரால் கேலரிஸில் கார்ப்ஸ் மேனிப்புலேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். முக்கியமாக ஃபைபர் இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஃபைபர் முக்கியம். வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் அனைத்து வைட்டமின் மினரல்கள் வரணுங்கிறதுக்காக குறைந்தது ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெனரஸ் அமௌண்ட் ஆஃப் கிரீன் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்தே ஆகணும். கிரீன் ஃபைபரஸ் வெஜிடபிள்ஸ். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 முறை ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுங்க. ஆப்பிள் எடுங்க, கொய்யாக்காய் எடுங்க, அளவோட ஸ்ட்ராபெரிஸ் எடுங்க. நெக்ஸ்ட், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். தேர் இஸ் சம்திங் கால்ட் அனபாலிக் ரெசிஸ்டன்ஸ். வயதாகும் போது புரோட்டீனை பாடி பயன்படுத்திக்கிட்டு புதிய செல்களை புதிய மசிலை டெவலப் பண்ணுறதுக்கு, ஃபைபரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் நடக்குது இல்லை, அந்த ப்ராசஸே கொஞ்சம் தடைப்படுது அல்லது ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு சொல்கிற ஆய்வாளர்கள் இருக்காங்க. இதுக்கு அவங்க வைக்கிற பேர் அனபாலிக் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் இளைஞனாக இருக்கும்போது 1 பவுண்ட் உடல் எடைக்கு 1 கிராம் புரதம் போதும்னு நானே பலமுறை சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு வயதாகும்போது பார்த்தா இந்த 1 கிராம் ஃபார் எவ்ரி பவுண்ட் ஆஃப் பாடி வெயிட் இட் மே பி இன்சஃபிஷியன்ட், மேபி. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய புரத தேவைகளை, உங்கள் புரத இன்டேக்கை கூட்டிக்க வேண்டியிருக்கும். எவ்வளோ சார்னா 1 பவுண்ட் உடல் எடைக்கு 1.25 கிராம்ஸ் போதும். ரொம்ப ரொம்ப ஓவராலாம் போய் டோன்ட் கோ கிரேசி. பாடி ரொம்ப அசிடிக் ஆச்சுனாலும் பிரச்சனையாகும். பாடி அசிடிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய டயட்டை ஆல்கலைனாக பார்த்துக்கிறதுக்கும் நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட், ப்ரோட்டீன் அனபாலிக் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீனை நீங்கள் கூட்டலாம். இந்த நேரத்தில் உங்கள் கார்ப்ஸை ட்வீக் பண்ணுங்க, ஸோ தட் டூ மெனி கேலரிஸ் வராமல் இருக்கும். இந்த அனபாலிக் ரெசிஸ்டன்ஸ் வராமல் உடலை பராமரித்ததும் மிகவும் அவசியம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், யூ கேனாட் ஃபாலோ அ ப்ரீ-ரிட்டன் ப்ரோக்ராம் எவ்ரி ஒர்க் அவுட். ஒரு ஒர்க் அவுட் எழுதிட்டு போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இதை போட்டே தீரணும். இதில் ஒரு செட், ஒரு ரெப் கூட குறையக்கூடாதுங்கிற மாதிரி கல்லில் செதுக்கி வச்ச மாதிரி முடியாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ தானே சார் நீங்கள் லாரி ஸ்காட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போடுன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க, அப்போ எப்படி சார் அதையே சொல்லிட்டு மாற்றி சொல்கிறீங்க? நான் மாற்றி சொல்லலை. வாட் ஐம் சேயிங் இஸ், ஒரு நாள் ஒர்க் அவுட் போடுறோம், அடுத்த நாள் போகிறீங்க, உங்களால் முடியலையா? இதை தான் நாங்கள் எப்போவுமே சொல்லுது, லிசன் டு யுவர் பாடி.
நேற்று ஒர்க் அவுட்டில் 10லேருந்து 12 ரெப்பிடேஷன் போட்டிருக்கலாம், இன்னைக்கு 10 போட முடியாமல் இருக்கும், பாடி ரெக்கவர் ஆகிருக்காது, அன்னைக்கு போடாதீங்க. லைட் வெயிட்டில் கொஞ்சம் ஹையர் ரெப்ஸ் வந்து மூணாவது செட் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் செட் செகண்ட் செட் போட்டு தேர்ட் செட் இந்த 10 to 12 ரெப் இருக்கு பாருங்க, அந்த செட் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் 2 செட் மட்டும் போடுங்க, லைட் செட் மீடியம் செட் மட்டும் போடுங்க ஹை ரெப்பிடேஷனில். அப்போ என்ன ஆகும்னா யூ ஆர் பம்பிங் மோர் பிளட் இன்டு த மசில், ரெக்கவரியை நீங்கள் இன்னும் பிகன் பண்ணுறீங்க. அந்த ஜாயிண்ட்டுக்கு அரௌண்டாகவும் யூ ஆர் ஃப்ளஷிங் லாட் ஆஃப் பிளட், ஆக்டிவிட்டி கூடுது, சம் கேலரிஸ் பேர்ன் ஆகிட்டு இருக்கு, பட் யூ ஆர் நாட் சேலஞ்சிங் த மசில். மசிலுக்கு பெரிய சவாலாக இருக்காது, மசில் மீது பெரிய தாக்குதல் இருக்காது. இது ரொம்ப முக்கியம். இப்போ சார் ஒர்க் அவுட் பண்ணியே தெரியணும், ஒர்க் அவுட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போச்சு சார் அப்படிங்கிறது கிடையாது. குறைக்கக்கூடாது சார் அப்படி கிடையாது. உங்கள் உடல் என்ன சொல்லுதோ அதை கவனிக்க வேண்டியது அவசியம். அதிலும் குறிப்பாக வயதாகும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஜஸ்ட் கெனாட் டூ at 40, you just cannot do what you did at 30, and at 50 you cannot do what you did at 40. உங்கள் உடலை பார்த்து, உடலில் வர சேஞ்சை பார்த்து, ரெஸ்பான்ஸை பார்த்து ஒவ்வொரு முறையும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்காகத்தான் உங்களுக்கு ஒரு விவரம் தெரிந்த பயிற்சியாளர், நியூட்ரிஷனை பற்றி தெரிஞ்சவர் தேவை. இப்போ நம்ம சொல்லியிருக்கிற டிப்ஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஒர்க் ஆன் இட் ஆர் ஒர்க் வித் அ ட்ரெய்னர் ஹூ ரியலி நோஸ் வாட் ஹீஸ் டாக்கிங் அபவுட். அந்த மாதிரி ஒரு நபரோட ஒர்க் பண்ணுங்க. ஆயுள் முழுக்க நீங்கள் பயிற்சி செய்யலாம். என்றென்றைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வயது ஒரு நம்பர் தாங்கிறத அப்போ உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.